நாம சில நேரங்கள்ல ஒரு முக்கியமான டாபிக்க பத்தி பேசாம, ஜெனரலா பேசிட்டு இருப்போம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த விஷயம் ஞாபகம் வரும்பொழுது, "அட சொல்ல மறந்துட்டேன்" அப்படின்னு இந்த வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோம். சில நேரங்கள்ல ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா, "கேட்க மறந்துட்டேன்" அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த 2 டெர்முக்குமே ஒரே இங்கிலீஷ் வேர்டு தான். என்ன அப்படின்னா, பாருங்க, "பை த வே" பை த வே அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிட்டு, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, இல்ல என்ன கேட்க வரீங்களோ, அத நீங்க சொல்லிக்கலாம். நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னா, "அட கேட்க மறந்துட்டேன்" அப்படிங்கிற மீனிங்லயும், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா, இந்த சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மீனிங் அது குடுத்துரும். ஓகே. ஆனா வேர்ட் ஒண்ணு தான். ரைட்? பாருங்க. சொல்ல மறந்துட்டேன். என் பேரு டேவிட் அன்பு. ரொம்ப சிம்பிள் பாருங்க. பை த வே மை நேம் இஸ் டேவிட் அன்பு. நான் என் பேரை சொல்லாமயே கொஞ்ச நேரம் பேசிட்டு கடைசியில, "அட சொல்ல மறந்துட்டேங்க. என் பேரு டேவிட் அன்புங்க" அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, பை த வே மை நேம் இஸ் டேவிட் அன்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து, "அட கேட்க மறந்துட்டேன். அம்மா எப்படி இருக்காங்க?" கேட்க மறந்துட்டேன். அம்மா எப்படி இருக்காங்க? பை த வே ஹவ் இஸ் யுவர் மதர்? பை த வே ஹவ் இஸ் யுவர் மதர்? அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்து பாருங்க, "அட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அவருக்கு பர்த்டே. சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அவருக்கு பர்த்டே." இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு காமெண்ட்ல போட்டுருங்க.